மூன்று குற்றவியல் சட்டங்களும் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறவில்லை என்று மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளதாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்று குற்றவியல் சட்டங்களும் அமைப்பை மீறவில்லை என்று தற்போது கூறப்பட்டுள்ளது. குற்றவியல் சட்டங்களால் யாருடைய அடிப்படை உரிமையும் பாதிக்கப்படாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைக்கிறார். மகேஸ்வரி, இது பற்றி விவரங்களை பதிவு செய்கிறார். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் விசாரணை முறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டங்களுக்கு மாறாக பாரதிய நியாய சங்கீதா மற்றும் பாரதிய நிகாரிக்க சுரக்ஷா சங்கீதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற பெயரில் மூன்று சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அவை ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கும் வந்தன. இந்நிலையில்தான் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தில் பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த சட்டங்களை அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி தூத்துக்குடியை சேர்ந்த வழக்கறிஞரான ராம்குமார் ஆதித்தன் என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்கிறார். அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், நாட்டில் உள்ள 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரிஸ் மற்றும் 9 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் ஹிந்தி என்பது அலுவல் மொழியாக இருப்பதாகவும், மொத்த மக்கள் தொகையில் 43.69% மக்கள் மட்டுமே ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களாக உள்ளனர் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய சட்டங்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் எனவும், வேறு மொழிகளில் சட்டம் இயற்ற நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளுக்கு எதிராக ஹிந்தியில் பெயரிடப்பட்டுள்ள இந்த 3 சட்டங்களையுமே அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என அறிவிக்க ஆங்கிலத்தில் பெயர் வைக்க நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று அவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தான் இந்த மனு என்பது இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதியரசரான மகாதேவன் மற்றும் நீதியரசர் முகமது சஃபிக் அடங்கிய அமர்வு இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏரல் சுந்தரேசன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது இந்த 3 சட்டங்களுமே ஆங்கிலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டன என்றும், சட்டங்களினுடைய பெயர்கள் கூட ஆங்கில எழுத்துக்களில் தான் இடம்பெற்றுள்ளன என்ற ஒரு விளக்கத்தை அளித்தார். மேலும் இந்த சட்டங்கள் அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறவில்லை எனவும், எவரினுடைய அடிப்படை உரிமையுமே இதனால் பாதிக்கப்படவில்லை என்றும் அவருடைய வாதத்தை குறிப்பிட்டார். சட்டங்களுக்கு பெயர் சூட்டக்கூடிய விவகாரம் என்பது நாடாளுமன்றத்தினுடைய விருப்பம் என்பதால் இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று மத்திய அரசு சார்பில் விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனு தொடர்பாக ஜூலை 23ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி மத்திய அரசுக்கு தற்போது நீதியரசர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். அண்மை செய்திகள் குறித்த விரிவான விளக்கங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.